சுத்தமாக்குகிறவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று இந்த கால வேளையில நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். யோவான் என்கிற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்ப்போம். இயேசுவின் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய உபதேசத்தை கேட்க விருப்பமுள்ளவர்கள் தெய்வீக ஆசீர்வாதம். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக கேட்கிறார்களோ, அவர் உபதேசத்தில் கேட்டு சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். யூதாஸ் பிரிந்து போனதுனாலே சீசர்கள் சுத்தமாகிறார்கள். யூதாஸ் உள்ளே இருக்கும்போது சீசரிடத்தில் சுத்தம் இல்லை, அசுத்தம் இருந்தது. இயேசுவில் ஒவ்வொரு சீசனும் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவருடைய வசனமே சத்தியம். அதுவே சத்தியமாக இருக்கிறது, சாத்தியமாகவும் இருக்கு. சத்தியம் சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் வேண்டும். ஆம், நாமும் அந்த யூதாஸ் பாவம் செய்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 12 பேரோடு 11 பேரோடு இருந்து அவன் புறக்கணிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே மீதி இருக்கக்கூடிய 11 பேர் சுத்தமாக இருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆக ஒரு சுத்திகரிப்புக்கு சில இழப்புகள் உண்டாகும். தேவன் நமக்கு தருகிற சில இழப்புகளிலே நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.